ஹே ஹாய் மக்களே, நான் உங்கள் மியாவ் ரோஷி சவுதி அரேபியாவிலேருந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போது பஹ்ரைன் காஸ்வேயில் போய்கிட்டு இருக்கோம். சவுதியிலேருந்து பஹ்ரைனுக்கு போகிறதுக்கு ஜஸ்ட் 40 கிலோமீட்டர்ஸ் தாங்க. இந்த ஊர்லேருந்து அந்த ஊர் போகிறதுக்கு ஒரு பிரிட்ஜை தாண்டிட்டோம்னா சவுதியிலேருந்து பஹ்ரைன் போயிடலாங்க. பஹ்ரைன் வந்து ஒரு சூப்பரான பார்ட்டி டவுனுங்க. அந்த தூரத்தில் உங்களுக்கு ஒரு பிரிட்ஜ் தெரியுதா? அது தாங்க பஹ்ரைன். அதை தாண்டிட்டோம் அப்படின்னா பஹ்ரைன் வந்துடும். சைட்லலாம் பாருங்களேன், அங்கனக்குலாம் வந்துட்டு ஒரு சைன் போர்ட்ஸ்லாம் தெரியுதா? அந்த சைன் போர்ட்ஸில் வந்துட்டு நமக்கு வந்து போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி 70ல் போகணும், 80ல் போகணும். சைடில் பாருங்களேன், சூப்பராக இருக்கா? இது தாங்க ரெட் சி. இந்த பிரிட்ஜுக்கு அடியில் இருக்கிறது வந்துட்டு ரெட் சீங்க. இந்த ரெட் சி வந்துட்டு இது ரெட் சீக்கு மேலே தாங்க இந்த பிரிட்ஜை கட்டி, இந்த பிரிட்ஜு மூலமாக நம்ம பஹ்ரைன் போகிறோம். பஹ்ரைன் வந்து ஆக்சுவலாக ஒரு ஐலாண்ட் மாதிரி சுற்றி தண்ணியோடு இருக்கும். அங்கே பாருங்களேன், ஒரு குட்டி பைக் போச்சு பார்த்தீங்களா? அது குட்டி பைக் இல்லைங்க, அது வந்து பிஎம்டபிள்யூங்க. பெரிய பைக்கு தான் நம்ம வந்து இப்போ தாண்டி போனது. ஆனால் நமக்கு வீடியோவில் பார்க்கும்போது குட்டியாக தாங்க தெரியும். கிளைமேட் செம்மையாக இருக்குல்ல. இது வந்து ஒரு வின்டர் சீசனுங்க. வின்டர் வந்து இங்கே ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இங்கே பாருங்களேன், சுற்றி எல்லாமே வந்துட்டு எஸ்யூவிஸாக போய்கிட்டு இருக்கா. இங்கே அதே மாதிரி இந்த பிரிட்ஜில் வந்து போகும்போது சீகல்லாம் கூட பார்க்கலாங்க. செம்மையாக இருக்கும். ஆனால் என்னன்னு தெரில, இன்றைக்கி ஒரு சீகலை கூட காணோம். யூஸ்வலாக வந்து எப்பயுமே இங்கே வந்து சீகல்ஸ் வந்து நம்ம நல்லா கிளியராகவே பக்கத்துலேயே பார்க்கலாம். என்னன்னு தெரில, இன்றைக்கி காணோம். ஓகே, இங்கே பாருங்களேன், சைடில் வந்துட்டு நமக்கு வந்து இப்போ ஒரு கேமரா வரும், ஸ்பீட் கேமரா. அதாவது ஸ்பீட் கேமரா அப்படின்னா, இப்போ இங்கே வந்து 100ல் போகணுன்னா 100ல் தான் போகணும், 120னா 120ல் தான் போகணும். அப்படி இங்கே பாருங்கள், ஸ்பீட் கேமரா வந்துருச்சு. இது ஏதோ சைடில் பாக்ஸ் மாதிரி தெரியுதா? அதுதாங்க ஸ்பீட் கேமரா. அங்கே பாருங்களேன், தூரத்தில் வந்துட்டு நல்ல ஜுவல் பாக்ஸ் மாதிரி தெரியுதா? அது தாங்க பஹ்ரைன். நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த பஹ்ரைன் பார்ட்டி டவுனுக்கு தாங்க இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த பிரிட்ஜை விட்டு இப்போ நம்ம ஸ்லோப்லேருந்து கீழே இறங்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் கிட்டக்க போனால் உங்களுக்கு இன்னும் நல்லாவே பிரைட்டாக தெரியும். ஆனால் அங்கே வந்துட்டு இது இமிக்ரேஷன் வந்துடும். இமிக்ரேஷன் வந்துருச்சு அப்படின்னா நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது. இங்கே வந்து என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இமிக்ரேஷனுக்குள்ளே போய் நம்ம வந்துட்டு 25 ரியால் பே பண்ணணுங்க. ஏன்னா இந்த ரோட்ஸ் எல்லாம் அவங்க நமக்காக மெயின்டைன் பண்ணி தராங்க இல்லையா? அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு 25 ரியால் பே பண்ணுவோம். பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கே போனோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்மளை எக்ஸிட் வந்து நமக்கு பாஸ்போர்ட்டில் போட்டு கொடுப்பாங்க. எக்ஸிட் போட்டு கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம வந்து பஹ்ரைனுக்குள்ளே நுழைவோம். பஹ்ரைன் இமிக்ரேஷனில் நுழைஞ்சா அவங்க வந்து நமக்கு வந்துட்டு என்ட்ரி வீசா போட்டு கொடுப்பாங்க. என்ட்ரி வீசா போட்டு கொடுத்தோன்னா அடுத்து அங்கே கஸ்டம்ஸ்குள்ளே போவோம். கஸ்டம்ஸை கிளியர் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வெளியேறிடுவோம். அவ்வளோதான், பஹ்ரைன் வந்துடும். இப்போது இங்கே பாருங்கள், இப்போ நம்ம கிட்டக்க வந்துட்டோம். பஹ்ரைன் வந்து இன்னுமே கிளியராக உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா? ஸ்கைலாம் பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. லைட்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து நம்ம போய்கிட்டு இருக்கிறது வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு 5:30ங்க டைமு. அதனால் வந்துட்டு வானம் வந்து ஒரு மாதிரி இதாக இருக்குது பாருங்களேன், செம்மையாக இருக்குது. சூப்பரான சில் கிளைமேட்டுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பஹ்ரைனுக்குள்ளே கிட்டக்க வந்துட்டோம். இதுக்கு மேலே என்னால் உங்ககிட்ட காமிக்க முடியாது. பாய்.